அப்போ கர்மா சஞ்சித கர்மா வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு அதை பிராத்த கர்மாவுடன் ஜாயிண்ட் ஆகும். பிராத்த கர்மானா இப்போ இந்த ஜென்மத்தில் நம்ம என்னென்ன ஆக்டிடியூட் பண்ணுறோமோ அந்த பிராத்த கர்மாவுடன் இந்த சஞ்சித கர்மாவும் சேர்ந்து ஜாயிண்ட் ஆகி நம்ம செய்யும் நம்ம விதிகளை நம்ம நிர்ணயிக்கிறோம். இதில் வந்து மிச்சம் வைக்கிற கர்மா தான் ஆகாயம் யுத்த கர்மான்னு சொல்லிட்டு அடுத்த பிறப்புக்கு எடுத்துகிட்டு போகிறோம். ஓகே. அடுத்து இதில் வந்து நம்ம சில விஷயங்கள் நம்மளால் முடிக்க முடியாது, சில ஆசைகள் நிறைவேறாது, சில விஷயங்கள் வந்து சில பேருக்கு செய்ய வேண்டிய கடமைகளை சரியாக செய்யாமல் வெளியே வந்திருப்போம் இந்த ஜென்மத்தில். அதையெல்லாம் நம்ம ஸ்டோரேஜ் பண்ணிக்கிட்டே இருப்போம். இதை தான் நம்ம வந்து ஆகாயமித்த கர்மாவுக்கு அடுத்த பிறப்புக்காக நம்ம எடுத்துகிட்டு போகிறது தான் ஆகாயமித்த கர்மா. அப்போ இந்த கர்மாக்கள் வந்து என்னென்னா போன ஜென்மத்துக்குள்ளதை இந்த ஜென்மத்துக்கு கொண்டு வந்து இந்த ஜென்மத்தில் நம்ம இந்த ஜென்மத்து பிராத்த கர்மாவும் சஞ்சித கர்மாவும் சேர்ந்து செய்யக்கூடியதை ஆகாயமத்த கர்மாவாக அடுத்த பிறப்புக்கு எடுத்துகிட்டு போகுது. இதை தான் நம்ம வந்து எடுத்துகிட்டு வர்றது சஞ்சித கர்மா பிராத்த கர்மா அந்த மாதிரி. இந்த கர்மாக்கள் வந்து நல்ல விதமாகவும் செய்யும், தீயதும் எடுத்துக்கும்.